அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 47 நாம் இருக்கின்றோம் என்று 3ஆம் கருத்தினை சொல்லி நிறைவு செய்கின்றோம். காக்கப்பட வேண்டியவை: சில் சொற் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாடோறும் நாத்தளிர்ப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பிகளல் ஆகா பொருள். திரிகடுகம் 47. இந்த மூன்றும் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த மூன்றும்? சுருங்கச் சொல்லுகின்ற பெண், முயற்சினால் கிடைத்த அந்த வரவு, அந்த நிதி, விழுநிதி, இந்த இரண்டோடும் இங்கு நாவில் நீர் சுரக்கும்படி இருக்கின்ற அந்த சுவைமிகு உணவு, இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். விருந்தோம்பலில் அந்த உணவின் சுவை, அறுசுவை, அவை மிக மிக முதன்மையானவை. அப்படிப்பட்ட அருஞ்சுவை உணவு பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் தானே என்னவோ உடன்படிக்கை பேழையில் இருக்கின்ற 3 பொருட்களுள் ஒன்று மன்னா. மன்னா என்பது இது என்ன என்று வியந்து பார்க்கின்ற ஓர் உணவு. அதுவும் சுவைமிகு உணவு போல் இருக்கிறது. நற்கருணை, அது சுவைமிகு உணவு நம் ஆன்மாவுக்கு. இந்த சுவைமிகு உணவெல்லாம் இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதன் விளைவாக இங்கு விருந்தோம்பல் என்பது இயல்பாக நடக்க வேண்டும். நான் வள்ளுவர் சொல்வார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்பார். இல்வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க எதற்காக இல்வாழ்க்கை வாழ்கிறாங்க? எதுக்காக திருமணம் முடிக்கிறாங்க? வேறு எதற்கும் அல்ல, விருந்தோம்பல் செய்து அங்கு தேவையான உதவிகளை செய்வதற்குத்தான் என்பது வள்ளுவருடைய கூற்றாக இருக்கிறது. வேளாண்மை என்றால் உதவி. எனவே அந்த உதவிகளெல்லாம் தலை சிறந்தது உழவு. எனவே தான் உழவுக்கு வேளாண்மை என்கிற பெயரும் அங்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஒன்றும் வீணாகாதபடி சேர்த்து வைக்க வேண்டும் என்று இயேசு அந்த 5000 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு அப்பம் பலுகச் செய்து உணவு கொடுத்த பிறகு அவர் சொல்கிறார். 12 கூடைகளிலே அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். நான் ஒரு முறை தாம்பரத்திற்கு வந்தேன். அங்கு தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி வந்து உணவு சாப்பிடுவதற்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு உணவகத்திலே நண்பர்களெல்லாம் சென்றோம். அங்கே ஒரு திருக்குறள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. பார்த்தவுடன் மகிழ்ச்சி. அது என்ன குறள் என்றால், அற்றால் அளவறிந்துண்க அஃதுடம்பு பெற்றால் நெடிதுய்க்குமாறு அப்படி எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரே ஒரு சிறு பிழை என்னவென்றால், அற்றால் அளவறிந்து உண்க என்கிற இடத்தில் அறவறிந்து உண்க என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ நான் போனேன் அந்த ஐயாட்ட, ஐயா இந்த குறள் எழுதியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி, ஆனால் இதில் அளவறிந்து உண்கன்னு வரணும், நான் அறவறிந்து வந்திருக்கிறதே. உடனே அவர் சொன்னார், இல்லை கூகுளில் அப்படி தான் இருக்குது. அப்படியா, சில நேரங்களில் அதில் பிழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே என்று சொல்லி நான் திருக்குறள் புத்தகத்தை காட்டினேன். அவர் உடனே புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் சொன்னேன், மிக நன்று, உணவகத்திலெல்லாம் திருக்குறள் இப்படி பதிவு செய்யப்படுவது மிக அருமை என்று சொன்னேன். நம் வீடுகளிலும் நம் பள்ளிகளிலும் இந்த திருக்குறள் வரட்டும். அதோடு இந்த விருந்தோம்பல் கருத்து, அதையும் உணவு என்பது செரித்த பின் உண்கின்ற அந்த உணவு, எஞ்சிய உணவு அங்கு பாதுகாக்கப்படட்டும். அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்படுகின்ற அந்த தன்மையிலும் இருக்கட்டும். சுவைமிகு உணவு வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆனால் அதில் நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன. அது தமிழில் சொல்கிறது என்ன சொல்லலாம்? திருமண வீட்டு உணவு காய்கறிகளும் சிறப்பு அந்த கௌரவ பெருவிருந்து இதுவே எனக்கு போதும், இப்படி பாடலாம். ஆக ஒரு காலத்தில் ஒருவேளை தனித்தமிழ் உணர்வு அந்த காலத்தில் இருந்திருந்தாலும் கட்டாயம் பாவலர்கள் அப்படி எழுதியிருப்பாங்க. இருப்பினும் இப்பொழுது எழுதுகிறவர்கள், அந்த திருவிருந்து பாடலெல்லாம் எழுதுகிறவங்க தனித்தமிழையே பயன்படுத்தலாமே, முயற்சி எடுப்போம். இன்னும் நாம் பார்க்கணும் ஒரு தனித்தமிழ் சொல், அது வேறொன்றுமில்லை, உண்டி. அது இன்று செய்யுளில் வருகிறது. உண்டி என்றால் என்ன? உணவு. எனவே சிற்றுண்டி, பேருண்டி என்று சொல்லலாம். டிஃபன் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அது சிற்றுண்டி. காலை உண்டி, நண்பகல் உண்டி, மதிய உணவு என்று சொல்ல வேண்டாம். மதியம் தமிழ் இல்லை, நண்பகல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த உண்டி, உணவு என்கிற அந்த தமிழ் சொற்களை பயன்படுத்த முயற்சி எடுப்போம். எது எப்படியோ சுவைமிகு உணவு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக சுருங்கச் சொல்கின்ற பெண்கள், அவர்கள் இந்த மண்ணகத்தில் பெருக வேண்டும்.
உழைப்பினால் கிடைக்கின்ற வரவுகள் அது நிலைத்து நிற்க வேண்டும். அதோடு இங்கு நாம் உண்ணுகின்ற உணவு சுவைமிகு உணவு எல்லாருக்கும் பகிர்ந்து வழங்கப்படுவதற்கு பாதுகாக்கப்பட வேண்டும். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.